வணக்கம். இப்போதான் ரெட் ஃப்ளவர் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. வேற ஒரு படம் பார்க்கலான்னு வந்தேன். அதுக்கு டிக்கெட் கிடைக்கல. அதனால ஏனோ தானோன்னு அரவர மனசோட அந்த படத்துக்குள்ள போனேன். ஆனால் வெளியே வரும்போது மன திருப்தியோட ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட வெளியே வந்தேன். விக்னேஷோட பல படங்கள் பார்த்துருப்போம். 80s ஒரு மாஸ் ஹீரோ விக்னேஷ். சமீப காலமாக அவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆர்டிஸ்டாக இருக்காரு. அவர் வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. டபுள் ரோலில் நடிச்சிருக்காரு. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள்லாம் இவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாருன்னு கேட்டால் சாத்தியமே இல்லை. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. நிறைய பேர் சொன்னாங்க லோ பட்ஜெட் படம் அப்படின்னாங்க. நான் கூட நினச்சேன் கலரிங் இருக்காது, அந்தளவுக்கு மேக்கிங் இருக்காது, படம் ஏதோ இருட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும், லொக்கேஷன் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, ஒரே ரூமுக்குள்ளே மாற்றி மாற்றி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமல் உட்காந்தேன். ஆனால் அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், லண்டன், அப்பா உலகத்தை புறம் சுற்றி காட்டாங்க. அவ்வளோ சூப்பராக மேக்கிங் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா டைரக்டர் வந்து விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சவரான். கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த படத்தில் கொட்டியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி பல பெரிய இயக்குனர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா க்ரீன் மேட்டை போட்டு எடுத்து மேக்கப் பண்ணிடுறாங்க. ஒரு அந்த மாதிரிலாம் பண்ணல. நினைக்கிறேன் 4 ஃபைட் இருக்குது. ஃபைட்டும் அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருக்காங்க. பாட்டு 2 பாட்டு இருக்குது. 2 பாட்டும் நல்லா இருக்குது, போர் அடிக்காமல் இருக்குது. நமக்கு முதல்ல என்ன கேட்டால் முதல்ல ஒரு ஆடியன்ஸை வந்து சீட்டில் உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கணும், கதைக்குள்ளே போக வைக்கணும். நம்ம உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து கதைக்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு திரைக்கதை அமைச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. எனக்கெல்லாம் வந்து இடவள டைம்லேயே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருமோ, அடுத்த சீன் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து திரைக்கதை அமைச்சிருந்தாங்க. அந்த கிரியேட்டிவ் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் பெரிய படங்கள் தான் நல்லாயிருக்கும், சின்ன சின்ன படங்கள் நல்லா இருக்காது. மாஸ் ஆக்டர், பெரிய பெரிய ஆக்டர் நடிச்சா தான் படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காம பெரிய படங்கள் ஓடுற அதே தேட்டரில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம பல பேருக்கு நல்ல படங்கள் வர்றது வெளியே தெரியாமலே போயிடுது. இந்த வருஷம் வெளியான படங்களில் பல வெற்றியை பெற்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 விருதுகள் தேசிய விருது வாங்கியிருக்கோம். இந்த படம் ஏன்னா பார்க்கிங்னு ஒரு படம் 3 தேசிய விருது. அதனால் எத்தனை பேர் பார்த்துப்பீங்கன்னு தெரியல. அதே மாதிரி மானஸ்தன், அது குடும்பஸ்தன் ஒரு படம் வந்துச்சு, அது ரொம்ப அழகான படம். லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு, அது ரொம்ப அழகான. அது மாதிரி சின்ன சின்ன படங்கள் சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணுறதுல நல்ல நல்ல கதை அம்சத்தை மிஸ் பண்ணிடுறோம். நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதனால இந்த படத்தை நல்லா பார்த்துட்டேன். அது மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் ஆல்ரெடி பக்கத்தில் இந்த சின்ன படம் ஓடுது, ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கலாம், எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம். குழந்தை குட்டியோட, பெரியவங்களோட, குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம், மிஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. கூலி படம். படம் அப்படி ரெட் ஃப்ளவர்னு படம் வச்சிருக்காங்க, ஃபேமிலியா பார்க்கலாமா? பார்க்கலாமா. எனக்கு கூலி படத்தை வாட்டி ரெட் ஃப்ளவர் தான் நல்லா பிடிச்சிருக்கு. அவ்வளோ பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணி சின்ன சின்ன பட்ஜெட்டுக்கு முக்கியம் அந்த லப்பர் பந்து, பார்க்கிங்கு, இந்த ரெட் ஃப்ளவர் அந்த மாதிரி படத்துக்கு முக்கியம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த படத்தில் கூலின்ற படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர்லாம் எல்லாம் சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வெற்றியும் படம் பார்த்தீங்கன்னா மேக்கிங் தான் சிறப்பாக இருக்குது. மேக்கிங் தான், மற்றபடி இந்த படத்துக்கு ஒன்றும் இல்லை. அந்த ரெட் ஃப்ளவருக்கு இருக்கிறதுக்கு கூட இது கிடையாது. நடிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சூப்பராக விக்னேஷ் அப்படின்னா அந்த ரெட் ஃப்ளவர் தான் சொல்கிறீங்க, சூப்பராக நடிச்சிருந்தாப்புல, சிறப்பாக நடிச்சிருந்தாரு. நல்லா தேட்டரில் வந்து நல்லா ஆடியன்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாப்புல. மற்றபடி இப்போ இந்த ரெட் ஃப்ளவர் போஸ்டரே ஒரு மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி வச்சுருந்தாங்க. இல்லை அது கதைக்கு தேவைந்தாப்புல வச்சுருந்தாங்க. போஸ்டர் சொல்லலாம் வந்து கதைக்கு என்ன தேவையாக இருக்கும் அதுக்கு மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அது மற்றபடி அதெல்லாம் வச்சு கெஸ் பண்ணணுமா. ஃபஸ்ட்டு படம் பார்த்தேன், என் கூட நான் படம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக படம். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம்.